Hello friends, welcome back to Green Designers. இந்த வீடியோஸ்ல நம்ம சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேசிங் கிடையாது, வெறும் மார்க் பண்ணிட்டு தான் நம்ம வர்க் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து ஸ்லீவ் உடைய பார்டர்லேருந்து 2 inches கரெக்டாக வந்து அந்த கேப்பை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டாட் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த டாட்லேருந்து திரும்ப அகெயின் வந்து 2 inchஸில் வந்து திரும்ப அகெயின் இன்னொரு பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட் பண்ண இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் க்ரீன் கலர் டேப்லெட் பீட்ஸை வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு டேப்லெட் பீட்ஸையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணாட் போட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம டேப்லெட் பீட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இதை சுற்றி வந்து கட் பீட்ஸால் வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த டேப்லெட் பீட்க்கு பக்கத்தில் நம்ம வந்து கட் பீட்டை வந்து கொடுத்துட்டே வரணும். நம்ம நார்மலாக எப்படி வந்து சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பீட்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த எண்டில் நம்ம எண்ணாட் போட்டுட்டு இந்த கட் பீட்ஸ் லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் பீட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு சுகர் பீட் அண்ட் தென் ட்ராப்பிங் பீட் இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து நான் வி ஷேப் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ண முடியும். இப்போ நம்ம மேல் பக்கமும் சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ராஸ் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் ஷார்ட்டு நம்ம பீடை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து 4 சைஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம க்ராஸாக வந்து பீட் கொடுக்கும்பொழுது பாருங்கள், அந்த 2 பீட்ஸும் வந்து கரெக்டாக டச்சாக வர மாதிரி நம்ம வந்து பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்டோனுக்கு க்ளோ வேணுமோ அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹை ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அதாவது ஃபிட்டிங் ஸ்டோனில் ஐ டைப் இருக்கவங்களே அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண எல்லா ட்ராப்பிங் பீட்லேயும் சேம் ஒர்க்கை தான் நம்ம கொடுக்கணும். ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்புக்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த 4 கார்னர்ஸ்லேயும் வந்து சின்ன கேப்னஸ் இருக்கையோ அந்த இடத்துலாமே வந்து க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸஸாக நான் எடுத்திருக்கேன். ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ணும்போது இது மாதிரி நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா ட்ராப்பிங் பீட்லேயும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்ட் ஸ்டோனுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்கொயர் ஸ்டோனை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணும்பொழுது கார்னர் சைடு வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுங்கள். அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து மேல் பக்கம் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து அந்த சின்ன சின்ன கேப்னஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரவுண்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஐ ஸ்டோனுக்கு பக்கத்தில் 2 சைடும் வர மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சைஸ் பீட் அண்ட் தென் சுகர் பீட் ஆட் பண்ணி சென்டரில் இருந்து அந்த ஐ ஸ்டோனுக்கு பக்கத்தில் நம்ம இதை மாதிரி க்ராஸ் லைனாக வந்து நம்ம கொடுத்துட்டே வரணும். அதாவது நம்ம ஜிம்கா டிசைன்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணிப்பீங்க இல்லையா, சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும்.
ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் பீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது. 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பீட்ஸை வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஒரு மைன்யூட் கேப் வந்து இருக்கும் 2 பீட்டுக்கும் நடுவில். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஹாஃப் சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐ ஸ்டோன் இருக்குங்களே, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஐ ஸ்டோன் வரைக்கும் நம்ம வந்து பீட் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பீட்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் வந்து ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு பீட் ஆட் பண்ணி அகெயின் வந்து திரும்பவும் நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டிச் கொடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸில் தான் பீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு பீடுக்கும் நாட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஒர்க் வந்து நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சேம் எந்த லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே லைனில் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பீடுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்ஸில் சேம் ஒர்க்கை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அகெயின் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்து பீட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ஜிம்கா டிசைனில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுமோ, அதாவது தொங்குற மாதிரி இருக்கோங்க இல்லையா, அதே சேம் ஒர்க்கை தான் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 பீடுக்கும் நடுவில், அதாவது சுகர் பீட் இருக்குங்களே அதுக்கு பக்கத்தில் ஸ்டிச்சை கொண்டு வந்துட்டு ஸ்டார் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த கேப்ஸ் வந்து ஃபில் ஆகும். நம்ம செகண்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதே மெத்தடில் வந்து தேர்ட் லைனை வந்து ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், இந்த ஷார்ட் ஸ்டிச் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து சுகர் பீடுக்கு நடுவில் இன்பிட்வீன் 4 mm பீடுக்கும் சுகர் பீடுக்கும் இன்பிட்வீனில் நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் வந்து நம்ம பீட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் தென் வெரி சிம்பிள். பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த டிசைனை வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனை தான் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரீக்கான ஒரு டிசைன் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சாரீஸில் வந்து நிறைய ஜிம்காஸ் இருந்தது. ஸோ அதை ஒர்க்கை தான் நம்ம இப்போ வந்து எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து ஹெவியாகவும் வேணாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஒர்க்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். எல்லாருமே இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியும். இப்போ மேலே டாப்பில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 3 mm பீட் எடுத்திருக்கேன். அதாவது சுகர் பீட், 3 mm பீட், சுகர் பீட். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு ஸ்டார்ட் அண்ட் தென் லாங் செயின் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி மோட்டிஃப் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 mm பீடில் அப்படியே வந்து ஒரு மோட்டிஃப் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம பீடை கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு இந்த டிசைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஒர்க் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டான ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.